வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு சாதாரண கதை இல்ல. உன்னை உடைத்த அனுபவங்களையே உன் சக்தியாக மாற்ற ரகசியம் பற்றி. வலி, துரோகம், தோல்வி இவையெல்லாம் எப்படி ஒரு மனிதனை பேரரசாக மாற்றும் என்று பார்க்க போறோம். முடிவு வரை கவனமா கேளுங்க. இது உன் வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய பயணம். ரகசியம் ஒண்ணு, துரோகத்தின் தொடக்கம். மரணத்தை விட கொடுமையான ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? நம்ம உயிர்னு நம்பினவங்க நம்ம கூடவே இருந்து நமக்கு துரோகம் பண்றது. அந்த நிமிஷம் மனிதன் வெளியே சிரிக்கலாம், ஆனா உள்ள ஒரு சத்தமில்லா உடைப்பு நடக்குது. அந்த உடைப்பு தினமும் அவனை மெதுவா பலவீனப்படுத்தும். நினைவுகள் திரும்ப திரும்ப வருது. நான் போதுமானவனா? என்னாலதான் நடந்ததா? நான் ஏன் இவ்வளவு நம்பினேன்? இந்த கேள்விகள் தான் ஒரு மனிதனை உள்ளுக்குள் சுரண்டிக்கிட்டு இருக்கும். ஆனா இங்கதான் சாணக்கியரின் சிந்தனை வேற லெவல். அவர் சொல்லுறாரு, காயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பவன் அங்கேயே புதைக்கப்படுவான். அதே காயத்தை ஆயுதமா மாத்துறவன் பேரரசை உருவாக்குவான். எதிரிய நேரா தாக்குறது புத்திசாலித்தனம் இல்ல. அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரத்துக்கு போறதுதான் உண்மையான பழி. வலி ஒரு சுமை இல்ல, அது ஒரு எரிபொருள். நீ அதை சுமந்தா அது உன்னை எரிக்கும். நீ அதை பயன்படுத்தினா அது உன்னை உயர்த்தும். இது ஒரு சாதாரண மோட்டிவேஷன் கதை இல்ல, இது ஒரு போர் தந்திரம். இங்கிருந்து தான் உன் மாற்றம் ஆரம்பிக்குது. ரகசியம் 2. பிராண ரகசியம். ஒரு மரத்தை வெட்டணும்னா நீ அதன் கிளைகளை வெற்றியா, இல்ல அதன் வேர் இருக்கும் இடத்துல போய் வெற்றியா? கிளைகளை வெட்டினா அது மீண்டும் வளரும், ஆனா வேற வெட்டினா அது முற்றிலும் உலரும். அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளும். மேலே தெரிஞ்சுக்கிற விஷயத்தையே நம்ம சரி செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனா அதன் வேர் எங்க இருக்குன்னு பார்க்க மாட்டோம். சாணக்கியர் சொல்லுறாரு, மனசு குழப்பமா இருக்கு என்றா அது மனசின் பிரச்சனை கிடையாது, அது உன் பிராண சக்தி சீர்குலைந்ததின் அறிகுறி. பிராணம் என்றால் என்ன? அது வெறும் சுவாசம் இல்ல, அது உயிர் ஓட்டம். உன்னோட உடம்புல ஓடிக்கிட்டே இருக்கும் தெரியாத மின்சாரம். நீ கவனிச்சிருக்கியா? நீ ரொம்ப கோவமா இருக்கும் போது உன் சுவாசம் வேகமா இருக்கும். நீ பயந்திருக்கும் போது அது சீரற்ற மாதிரி இருக்கும். நீ அமைதியா இருக்கும் போது அது மெதுவா இருக்கும். அதாவது உன் மனநிலை சுவாசத்தை மாத்துது. ஆனா சாணக்கியர் சொல்றது என்னன்னா, நீ சுவாசத்தை மாத்தினா உன் மனநிலையும் மாறும். இதுதான் பிராண ரகசியம். நீ தினமும் 10 நிமிஷம் உன் சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா? முதல்ல உன் மனசு அமைதியா ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது உன் முடிவுகள் தெளிவா ஆகும். 3வது, உன்னை பார்த்து துரோகம் பண்ணவங்க கூட உன் வாழ்க்கையிலிருந்து தானாக விலக ஆரம்பிப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா உன் பிராண சக்தி சீராகும் போது உன் ஆற்றல் மாறும். உன் ஆற்றல் மாறும்போது உன் சுற்றுப்புறம் மாறும். இதுக்கு பெரிய யோகா ஆசனம் வேணாம், பெரிய குரு வேணாம். காலை எழுந்த உடனே 21 ஆழ்ந்த மூச்சு. இரவு தூங்குறதுக்கு முன் 21 ஆழ்ந்த மூச்சு. இது சின்ன விஷயம் மாதிரி தோணும், ஆனா இதுதான் உன் உள்ளிருக்கும் போராளியை எழுப்புற 2வது ஆயுதம். ஒருத்தன் தன்னோட சுவாசத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சிட்டான்னா அவனை யாராலும் மனசால ஜெயிக்க முடியாது. அதனாலதான் சாணக்கியர் போருக்கு போற முன்னாடி முதலில் மனதை இல்ல, பிராணத்தை தயார் பண்ண சொன்னாரு. நீங்க உங்க சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கை மெதுவா மாற்றமாக ஆரம்பிக்கும். ரகசியம் 3. மனதின் மர்மம். உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான ஆயுதம் என்ன தெரியுமா? அது வாள் இல்ல, அது அம்பு இல்ல, அது மனசு. ஒரு மனசு உடைந்தா ஒரு மனிதன் உடைஞ்சிடுவான். ஒரு மனசு உறுதியா இருந்தா ஒரு பேரரசு உருவாகும். சாணக்கியர் சொல்றாரு, எதிரிய ஜெயிக்கணும்னா முதல்ல உன் மனதை நீ ஜெயிக்கணும். நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் வெளி உலகம் கிடையாது, நம்ம மனசு உருவாக்குற கதைகள் தான். யாராவது நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம மனசு என்ன சொல்றது? நீ போதுமானவன் இல்ல, நீ தோல்வி, நீயால எதுவும் முடியாது. ஆனா அது உண்மையா? இல்ல, அது மனசு உருவாக்குற கதை. சாணக்கியர் சொல்றாரு, மனசு ஒரு குரங்கு மாதிரி, அதை நீ கட்டுப்படுத்தலைன்னா அது ஒன்னதானே காயப்படுத்தும். அதனால 3வது ரகசியம் என்னன்னா கவனிப்பு. நீ உன் மனசுல என்ன நடக்குது என்பதை கவனிக்க ஆரம்பிச்சா அது மெதுவா உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதை நம்பிடாதே, அதை அப்சர்வ் பண்ணு. இது ஒரு எண்ணம் தான் சொல்லிக்கோ. நீ உன் எண்ணங்களை நம்புற வரைக்கும் நீ அவங்களோட அடிமை. நீ அவங்களை கவனிக்க ஆரம்பிச்ச நிமிஷத்துல இருந்து நீ அவங்களோட எஜமானன். ஒரு போராளி வெளியே போர் போடுறதுக்கு முன்னாடி உள்ள போரை ஜெயிக்கணும். உன் மனசுல ஒவ்வொரு நாளும் நடக்கிற சிறிய தோல்விகளை நீ ஜெயிக்க ஆரம்பிச்சா பெரிய உலகம் உன்னை தடுக்க முடியாது. நினைவில் வை, மனதை அடக்கிறவன் உலகத்தை அடக்குவான். ரகசியம் 4. ரசவாத ரகசியம். ரசவாதம் என்றால் என்ன தெரியுமா? குப்பையை தங்கமாக மாற்ற கலை. ஆனா சாணக்கியர் சொல்ற ரசவாதம் வேற. அவர் சொல்றது வலிய சக்தியாக மாற்ற கலைதான்
உண்மையான ரசவாதம். உன்னை யாராவது துரோகம் பண்ணினாங்கன்னா அது ஒரு விஷம் மாதிரி. அந்த விஷத்தை குடிச்சிட்டு நீ அழுதுட்டு உக்காந்துட்டா அது உன்னை கொல்லும். ஆனா அந்த விஷத்தையே நீ மருந்தா மாத்திட்டா அது உன்னை வலிமையாக்கும். ஒரு மனிதன் வாழ்க்கையில வந்த பெரிய மாற்றம் எப்போ வரும் தெரியுமா? அவன் மிகவும் காயப்பட்ட நாளில். அந்த நாள் அவன் 2 வழிகளில் ஒன்று தேர்வு பண்ணுவான். 1, நான் முடிஞ்சிட்டேன்னு சொல்லி சரணடைவான். 2, இதுதான் என் புதிய ஆரம்பம்னு சொல்லி எழுந்திருப்பான். சாணக்கியர் 2வது வழியை தேர்வு பண்ண சொல்றார். உன் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு துரோகத்தையும் ஒரு லிஸ்ட் போடு. அதை பார்த்து அழாதே, அதை பார்த்து சிரி. ஏன்னா அந்த ஒவ்வொரு காயமும் உன்னை இன்றைய ஒன்னாக உருவாக்கிய பயிற்சி மைதானம். வலிய நினைச்சு அழுறவன் பலவீனன் இல்லை, ஆனா வலிய பயன்படுத்தி முன்னேறவன் தான் வலிமையானவன். இதுதான் ரசவாத ரகசியம். வலிய வலிமையாக்கு, கண்ணீரை தீர்மானமாக்கு, துரோகத்தை எரிபொருளாக்கு. அப்புறம் பாரு, உன் வாழ்க்கை வேற லெவல் போயிருக்கும். ரகசியம் 5, குண்டலினி சக்தி. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தூங்கிக்கிட்டே இருக்கும் ஒரு சக்தி இருக்கு. அததான் குண்டலினி சக்தி என்று சொல்றாங்க. நீ உன்னை முழுசா பயன்படுத்தி இருக்கியா? உன் திறமையின் 100% வெளிப்படுத்தி இருக்கியா? இல்ல, பெரும்பாலான மக்கள் 30% கூட பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க தங்களோட உண்மையான சக்தியை ஒருபோதும் எழுப்ப மாட்டாங்க. சாணக்கியர் சொல்லுறாரு, ஒரு மனிதன் தன்னோட சக்தியை உணர்ந்த நிமிஷம் முதல் அவனை யாராலும் அடக்க முடியாது. குண்டலினி சக்தி என்றா அது மந்திரம் இல்ல. அது உன் முழு கவனம், உன் முழு உறுதி, உன் முழு தீவிரம். நீ ஒரு விஷயத்துக்கு முழு மனசோட இறங்கினா உன்னால முடியாதது எதுவும் கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம கவனம் சிதறி போயிருக்கும். சோசியல் மீடியா, மற்றவர்களின் கருத்து, பழைய நினைவுகள், இவையெல்லாம் உன் சக்தியை சுருட்டிக்கிட்டு இருக்கும். குண்டலினி எழுச்சி என்றா என்னன்னா, இந்த சிதறல்களை நிறுத்தி உன் சக்தியை ஒரே திசையில செலுத்துறது. ஒரு சூரிய கதிர் சாதாரணமா தோல் மீது விழுந்தா எதுவும் ஆகாது. ஆனா அதையே லென்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணினா அது தீயா மாறும். அதே மாதிரிதான் உன் சக்தியும். நீ உன் வாழ்க்கைக்கான ஒரு தெளிவான நோக்கம் ஃபிக்ஸ் பண்ணு. அதுக்கு தினமும் உழை. அதை தவிர வேற எதுவும் உன்னை டிஸ்ட்ரஸ்ட் பண்ண விடாதே. அப்புறம் பாரு, உன் உள்ளிருக்கும் சக்தி எழுந்து உன்னை ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு போயிருக்கும். ரகசியம் 6, காலத்தின் மர்மம். உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம் என்ன தெரியுமா? அது பணம் இல்ல, அது அதிகாரம் இல்ல, அது காலம். பணம் இழந்தா மீண்டும் சம்பாதிக்கலாம், அதிகாரம் போனாலும் மீண்டும் வாங்கலாம். ஆனா போன காலம் திரும்ப வராது. சாணக்கியர் சொல்லுறாரு, காலத்தை மதிக்காதவன் வாழ்க்கையை இழந்தவன். நீ தினமும் உன் நேரத்தை எதுக்கு செலவழிக்கிறேன்னு கவனிச்சிருக்கியா? பயனில்லாத உரையாடல்கள், அர்த்தமில்லாத ஸ்க்ரோலிங், மற்றவர்களின் வாழ்க்கையை ஒப்பிடுவது, இவையெல்லாம் உன் வாழ்க்கையை மெதுவா சுரண்டிக்கிட்டு இருக்கும். ஒரு விஷயம் நினைவில் வை, நீ இப்போ வீணாக்குற நேரம் தான் நாளைக்கு நீ ஏங்க போற நேரம். காலம் ஒரு அமைதியான நீதிபதி. அது பேசாது, ஆனா அது தீர்ப்பு சொல்லும். நீ இன்றைக்கு கட்டுப்பாட்டோட உழைத்தா நாளை அது உனக்கு வெற்றியை கொடுக்கும். நீ இன்றைக்கு சோம்பேறித்தனமா இருந்தா நாளை அது உன்னை வருத்தத்தோடு நிறுத்தும். அதனால 6வது ரகசியம், உன் நேரத்தை பாதுகாத்துக்கோ. ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் உன் வளர்ச்சிக்காக மட்டும் ஒதுக்கு. அந்த 1 மணி நேரம் தான் உன் வாழ்க்கையை முழுசா மாற்றும் விதை. காலத்தை ஜெயிக்கிறவன் தான் உண்மையிலேயே வாழ்க்கையை ஜெயிப்பவன். ரகசியம் 7, சிம்பிளிசிட்டி. வாழ்க்கையை கடினமா ஆக்குறது வாழ்க்கை இல்ல, நாம தான். நம்ம ஆசைகள், நம்ம ஒப்பீடுகள், நம்ம தேவையில்லாத சிக்கல்கள். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு மனிதன் எவ்வளவு சிம்பிளா இருக்கிறானோ அவ்வளவு சக்தி வாய்ந்தவன். சிம்பிளா இருக்கிறதுனா ஏழையா இருக்கிறது இல்ல, அது தெளிவா இருக்கிறது. உனக்கு என்ன வேணும் என்று தெளிவா தெரிஞ்சிருக்கும். உனக்கு என்ன தேவையில்லை என்று தெரிஞ்சிருக்கும். அதுவே சிம்பிளிசிட்டி. நீ எல்லாரையும் குஷிப்படுத்த முயற்சி பண்ற வரைக்கும் நீ உன்னை இழந்து கொண்டே இருப்ப. நீ உன் பாதையை தேர்வு பண்ணி அதுல அமைதியா நடந்தா போதும். மற்றவர்களின் பாராட்டு தேவையில்லை, அவர்களின் ஒப்புதல் தேவையில்லை. சிம்பிளா சிந்திச்சு, சிம்பிளா வாழ்ந்து, சிம்பிளா உழை. வாழ்க்கை தானாக சிக்கல்களை கழற்றிவிடும். சாணக்கியரின் 7வது ரகசியம் இதுதான். சிக்கலை குறை, தெளிவை கூட்டு. அப்புறம் பாரு, உன் மனசு லைட்டா ஆகிடும். உன் முடிவுகள் வேகமா ஆகும். உன் வாழ்க்கை நேரா போகும். ரகசியம் 8, மௌனம். உலகத்திலேயே மிகவும் அண்டர் எஸ்டிமேட்டடான சக்தி என்ன தெரியுமா? மௌனம். பேசுறவன் எல்லாரும் கேட்பாங்க, ஆனா அமைதியா இருப்பவனை எல்லாரும் கவனிப்பாங்க. சாணக்கியர் சொல்றாரு, அதிகமா பேசுறவன் தன்னோட பலவீனத்தை வெளிப்படுத்துறான், அமைதியா இருப்பவன் தன்னோட சக்தியை சேமிக்கிறான். நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்கள் மௌனம் தான் மிகப்பெரிய பதில். யாராவது உன்னை குறை சொன்னா அதுக்கு உடனே பதில் சொல்லணும் என்று தோணும்.
ஆனா நினைச்சுப்பார், நீ அமைதியா உன் வேலை பண்ணிட்டு வெற்றி அடைந்தா அதுதான் அவர்களுக்கு பெரிய பதில். மௌனம் என்றா ஓடி போறதில்ல, அது தன்னம்பிக்கை. உன் பாதை உனக்கு தெரியும், உன் நோக்கம் உனக்கு தெரியும். அதனால அன்னெசரி சத்தத்தை ஃபில்டர் பண்ணு. உன் சக்தியை உன் இலக்குக்காக சேமிச்சுவ. சாணக்கியரின் கடைசி ரகசியம், அமைதி காக்கும் மனிதன் அவனோட வெற்றியை சத்தம் இல்லாம உருவாக்குவான். பின்னாடி உலகம்தான் சத்தம் போடும். இதுதான் உண்மையான மாற்றத்தின் பாதை. இதுதான் சாதாரண மனிதனிடமிருந்து அசாதாரண மனிதனாக மாறும் பயணம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது உங்கள் நண்பர்களுக்கும் உதவும் என்று நினைத்தால் தயங்காமல் ஷேர் பண்ணுங்க. இப்படி இன்னும் மதிப்புள்ள விஷயங்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த தலைப்போடு சந்திப்போம். அதுவரை உங்கள் மதிப்பை உயர்த்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.